டுடே வீடியோவில் கடல் குதிரை சாஃப்ட் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. நம்ம இப்போது பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். யார் யார்கிட்டலாம் பேட்டர்ன் இருக்கோ அவங்களாம் பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் இல்லாதவங்க எப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை எங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வேணும் தனியாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாலுமே நீங்கள் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதையுமே நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். ஓகே, நம்ம இப்போது எப்படி மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சுத்தமாக புரியாது. ஸோ இதில் ஏதாவது நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். வரவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான். உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே நீங்கள் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இதில் நம்ம பேட்டர்ன் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஃபுல்லாக அழகாக நல்லா தெளிவாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கிளியராக இருக்கணும்னு ஜூமிங்கில் நல்லா தெளிவாக காமிச்சிருக்கோம். நல்லா ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். பொறுமையாகவே நீங்கள் பாருங்கள். நல்லா மார்க் பண்ணிவிட்டு தென் கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதையுமே பொறுமையாக ஊசியில் நூல் கோர்த்து பொறுமையாக எப்படி பண்ணணுன்ட்டு இதில் இருக்குது. தையல் மிஷின் நூல் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோடாக அதாவது வரி வரியாக இருக்கும். கடல் குதிரை மேலே வரி வரியாக இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன்லேயுமே நம்ம அந்தமாதிரி லைன்ஸ் போட்டிருக்கோம். அந்த லைனை நீங்கள் பேட்டர்ன் வரைஞ்சதுக்கப்புறம் கிளாத்லேயுமே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். தையல் மிஷின் நூல் இருக்கும். அந்த நூல் வச்சு துணி தைக்கிற நூல், அந்த நூலால் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கணும். நார்மலாக நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த தைக்கிறோம் இல்லையா, ஒரு துணி நமக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கையால் ஊசி நூல் வச்சு தைப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் தைக்கிறது ஈஸி தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஈஸியாகவே தைக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டோம். தனியாக எடுத்ததுக்கப்புறம் எங்கெங்கே அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். எப்படின்னா திருப்பி வச்சு தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத தைச்சதுக்கப்புறம் திருப்பிக்கணும். அதாவது ரெண்டு சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்தையுமே திருப்பி நீங்கள் தைச்சா தான் உள்ளே பாஞ்சு வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ மேலே எப்படி தைக்கிறதுன்ற வீடியோவையும் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். நாட் ஒன்று எப்பயுமே போட்டுக்கோங்க. அது சேஃப்டிக்கு. நம்ம தையல் போடும்போது நம்ம ஃபுல்லாக இழுக்கும்போது பின்னாடி நம்ம போட்ட தையல் வெளியே வரக்கூடாது. அதுக்கு தான் பின்னாடியுமே நாட் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நூல் அதாவது ஒத்த படையாக தான் நான் கொடுத்துருக்கேன். மேலே வச்சு உள்ளே இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தையல் போட போகிறோம். இந்த ஊசியை எப்படி நீங்கள் உள்ளே விடணும்னா உள்ளே வெளியே உள்ளே வெளியே அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். இதில் நீங்கள் நல்லா பொறுமையாகவே காமிக்கிறோம். நீங்கள் பாருங்கள். உள்ளே பண்ணிக்கோ வெளியே அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா அந்த இடம் நல்லா நமக்கு ஸ்டிச் ஆகிடும். அதை தையல் விழுந்துடும். திரும்ப அதையே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதை மடக்கி இருக்கிறது ஆப்போசிட், அதாவது வெளி பக்கமாக மடக்கி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல கோடுக்கு கரெக்டாக ஒரு அரும்பு மாதிரி, எப்படி சொல்கிறது, அந்த வரும்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரும்பு மாதிரி உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நல்லா பாருங்கள். க்ளோஸ் அப்லேயும் காமிக்கிறோம். உள்ளே வெளியே திரும்ப உள்ளே வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக இழுத்துருங்க. இது ஸ்டிச் விழுந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் எத்தனை லைன்ஸ் இருக்கோ எல்லா லைன்ஸுமே அதேமாதிரி மடக்கி இந்தமாதிரி கையில் பிடிச்சிட்டு தைச்சிருக்கலாம். இதை நீங்கள் மிஷினில் வச்சு கூடமே தைக்கலாம்.
இந்த மாதிரி முடிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி முடிச்சு போடுவோமோ அந்தமாரி முடிச்சு தான் போட்டுட்டு, இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். இங்கே ஒரு நாட் மாதிரி என்னென்னா நூலால் போட்டிருக்கேன். நம்ம தையல் நூல் இருக்கும் இல்லையா, துணியெலாம் தைக்கிற நூல், அதனால ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. மூக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இது உள்ளே எடுத்துட்டு திரும்ப ரிட்டன் இப்படி வரக்கூடாது, இப்படி எடுக்கணும். இப்படியே சுற்றி பண்ணணும். இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படியே போடணும். இங்கே உள்ளே எடுத்துட்டோம். இங்கே கேப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒயர் வச்சு இங்கே திரும்ப இப்படியே ரிட்டன் போகணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிறது இப்படி சுற்றி வந்துடும், இப்படி வரும். இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்துடும். இதே மாதிரி தான் உள்ளே வெளியே விட்டு சுற்றி எடுக்கணும். லாக் ஆகிடும். திரும்பவும் அதே மெத்தட் உள்ளே விட்டு எடுக்கணும். திரும்ப லாக். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக லாக் ஆகிடும். இந்த எட்ஜஸ்லாம் வரும்போது எப்படி போடணும்னா, ஒரு சர்க்கிள், அதாவது இதே தான் பண்ணணும். இதே மாதிரி விட்டுட்டு இதை நம்ம உடனே எடுக்காமல் ஒரு லாக், இப்படி ஒரு சுற்று, ஊசியை ஒரு 2 சுற்று இப்படி சுற்றிக்கோங்க. திரும்பவும் காமிக்கிறேன். 1 அடியிலேருந்து எடுத்து 1 2 சுற்றிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இங்கே லாக் விழுந்துடும். இது எதுக்கு போடணும்னா எட்ஜஸ்க்கு மட்டும். எந்தெந்த எட்ஜஸ்க்குன்னு சொல்கிறேன். இந்த சீ ஹார்ஸ், அதை கடல் குதிரைக்கு இந்த எட்ஜஸ், முதுகு பக்கத்தில் வர எல்லா உடைய கார்னருக்கும் அந்த லாக் போட்டே நீங்கள் அடுத்தது கண்டினியூ நார்மலாகவே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஸ்டார்டிங் எப்படி சுற்றி நம்ம லாக் பண்ணோமோ அதேமாரி இந்த இடத்துல வரும்போது மட்டும் இப்படி குத்திட்டு 2 தடவை இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றி எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா நாட் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். எப்படின்றத உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதை காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண கடல் குதிரை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ணுலாம் வந்து கடையிலே விற்கும் நார்மலாக. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்க வாங்கினவங்க எல்லாருக்குமே கொரியர் மாதிரி வந்திருக்கும் வீட்டுக்கு. அவங்களுக்கெல்லாம் இது வந்து தெரியும், உங்களுடைய கொரியரில் இருக்கும். நம்ம ஃபெவிகால் வச்சு இதை ஒட்டிக்க வேண்டியதான். இந்த கார்னர்லாம் இருக்குது பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். இந்த கார்னர் அப்போ தான் நம்ம அந்த எட்ஜஸில் லாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம பாஞ்சு வச்சுருக்கோம். இது பண்ணியிருக்கோம். இது ப்ளூ கலர், ரெட் கலர். இந்த ரெட் கலருக்காக இதை திரும்ப பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல பண்ண லைன்ஸ் இதெல்லாம், இந்த லைன்ஸ் தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். இந்த லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களை பண்ண சொன்னது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. இதுதான் இந்த கார்னர் எட்ஜஸ். இந்த எட்ஜஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நாட் கம்பல்சரி போட்டே ஆகணும். ஃபுல்லாக இந்த முதுகு வரைக்குமே கொடுக்கலாம். இல்லை வேண்டாம் பிளெயினாக வேணும்னாலும் இந்த மாதிரி பிளெயினாகவும் நீங்கள் விட்டுடலாம். இது நீங்கள் இப்படி ஊசி நூல் வச்சு தான், இந்த ஊசியும் இந்த ஒயர் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது. உங்களால் உக்காந்து இதுமாதிரி பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குன்னா மிஷினை வச்சுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போடலாம். இந்த இடத்துக்கு போடலாம், அந்த முதுகுக்கும் போடலாம், உடம்புலையும் போடலாம். அது வேணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேயுமே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம். அப்புறம் பாஞ்ச் வைக்கிறதுக்கு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த வயிற்று பகுதியில் தான் வைக்கணும். அந்த வயிற்று பகுதி எங்கன்றதை இதில் காமிக்கிறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடம்ன்ட்டு. இதுதான் வயிறு பகுதி. இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க.
கால் அந்த வால் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு கேப், ஒரு நல்ல ஒரு விரல் அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேப் கொடுத்துக்கோங்க. கேப் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம பாஞ்ச் வைக்கணும். இது பாஞ்ச் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆனவங்களுக்கு இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவைலபிள் இல்லை, எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் கொரியர் போடுறோம். எது வந்தாலும் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9384925546. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.